உத்தரப்பிரதேசத்தில் கணவனை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி பிளாஸ்டிக் கவரில் வைத்து பல இடங்களில் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்தை மீறிய உறவு கொலையில் முடிந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காதலுக்கு இடையூறாக இருந்தால் கணவனை கண்டதொண்டமாக சதக்கென வெட்டி கைமா போட்டுவிடும் பெண்கள் உத்தரப்பிரதேசத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர். இதனால் அப்பாவி கணவன்மார்கள் கடும் அச்சத்தில் ஓடி ஒளிந்து வாழும் சூழல் அம்மாநிலத்தில் நிலவி வருகிறது. அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் அரங்கேறி உத்தரப்பிரதேசத்தை உலுக்கி எடுத்துள்ளது. கணவனை சல்லியாக வெட்டி கொன்று தெருவாக வீசிவிட்டு கணவனை காணவில்லை என புகார் கொடுத்த மனைவி கடைசியில் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? நீ வாராய் என மனைவியை கொல்ல மலை உச்சிக்கு கணவன் அழைத்துச் செல்லும் காட்சிகள் பழைய படங்களில் பார்க்க நேர்ந்தால் கூட இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் என நம்ப மறுக்கும் மாநிலம் ஒன்று உண்டு என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான். அங்கெல்லாம் மனைவிகள் தான் கணவனை மலை உச்சிக்கு அழைத்துச் சென்று கூடவே கள்ளக்காதலனுக்கு வாட்ஸ்அப் லொகேஷனை வேறு அனுப்பி வரவழைத்து தீர்த்து கட்டும் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி வருகிறது. எந்த தெருவிலாவது மர்ம சூட்கேஸ் ஒன்று கேட்பாரற்று கிடந்தால் அதற்குள் எந்த கணவன் கண்டதுண்டமாகி கிடக்கிறாரோ என புலம்பும் நிலைக்கு உத்தரப்பிரதேச போலீசாரின் நிலைமை சென்று விட்டது. அப்படி ஒரு டிராலி சூட்கேஸ் சந்தோசி என்ற இடத்தில் கேட்பாரற்று கிடப்பதாக சம்பல் மாவட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. வந்துவிட்டதடா நமக்கு வேலை என்று மூட்டை முடிச்சுகளை உடனே கட்டிக்கொண்டு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த பையை மெதுவாக திறந்த பார்த்த பொழுது எதிர்பார்த்தது போலவே ஒரு ஆணின் உடல் பாகங்கள் துண்டு துண்டாக்கப்பட்டு கிடந்துள்ளது. ஆனால் அதில் கை, கால் மற்றும் தலை போன்றவற்றை காணவில்லை. இதே வேலையாகி போய்விட்டதடா இந்த கொலையாளிகளுக்கு என நொந்து கொண்ட போலீசார் தனிப்படை அமைத்து ஊர் முழுக்க கை, கால், தலையை தேடும் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். ஒரு வழியாக கை, கால் உள்ளிட்ட பாகங்களை தேடி கண்டுபிடித்த போலீசாருக்கு அடுத்த தலைவலியாக யாரடா இந்த கொலையை செய்தது என்பதில் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டது. கொலை செய்யப்பட்ட நபரின் கையில் ராகுல் என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்ததை கவனித்த போலீசார் அப்பாட ஒரு துப்பாவது கிடைத்ததே என நிம்மதியடைந்து விசாரணையை தொடங்கினர். எந்த காவல் நிலையத்திலாவது ராகுல் என்ற நபர் காணாமல் போய்விட்டதாக புகார் வந்திருக்கிறதா என கேட்டு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் அனுப்பினர். ஒரு காவல் நிலையத்தில் ரூபி என்ற பெண் தனது கணவர் ராகுலை காணவில்லை என புகார் அளித்திருப்பது தெரிய வந்தது. ரூபியை கண்டுபிடித்த போலீசார் அவரிடம் விசாரித்த போது வழக்கம் போலவே அவரும் முன்னுக்கு பின் முரணாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். காணாமல் போன கணவன் மீது கடுகளவு கூட காதல் இல்லாத மனைவியின் அந்த பேச்சே அவரை பொசுக்கென காட்டி கொடுத்து விட்டது. சந்தேகத்தின் உச்சத்தில் இருந்த போலீசார் அவரது வீட்டருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதிர்ந்து போயினர். அதில் ரூபி தனது காதலன் கௌரவ் மற்றும் அவரது நண்பர்களின் துணையோடு கணவனை வீட்டில் வைத்தே கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ரூபியும் அவரது காதலன் கௌரவும் உடனே கைது செய்யப்பட்டனர். ரூபி ராகுல் தம்பதிக்கு 12 வயதில் ஒரு மகனும் 10 வயதில் ஒரு மகளும் இருக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட ராகுலின் பல உடல் உறுப்புகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ரூபியின் காதலுக்கு ராகுல் தடையாக இருந்ததால் அவரை படுகொலை செய்துள்ளனர் என்பது விசாரணையில் அம்பலமானது. உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே கணவரை கொன்று ட்ரம்மில் அடைத்து அதில் சிமெண்ட் கலவையை ஊற்றி மறைக்க முயன்ற சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்து அம்மாநில மக்கள் ஆடி போயிருந்தனர். தற்பொழுது திருமணத்தை மீறிய உறவுக்காக கணவனை கொலை செய்து சதசதவென கண்டதுண்டமாக வெட்டி மறைக்க முயன்ற சம்பவம் அங்குள்ள அப்பாவி கணவர்மார்களின் இடையே மீண்டும் அச்சத்தை மட்டும் ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மனைவி வேண்டுமா வேண்டாமா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு சென்று விட்டார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன்.